நாளைக்கு நேரம் போகணும். சுத்தம் புள்ள பக்கம் இங்க வந்து இங்க போன ஆபீஸ் போகணும். என்ன வாங்க தலைவர், வாங்க தலைவர். எங்களுடைய கிராமத்திற்கு விவசாயத்திற்கு 20 இடங்கள், அதாவது ஐயாபுரம் வழக்கே உள்ள 20 விவசாய நிலங்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் விவசாய அப்புறம் தான் பேசணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள்வி. நின்றுட்டு பேசுறேன். ஒரு பக்கம் காவேரி கரை ஒரே முக்கோணம் சாப்பிடு. அதே காவேரி கரைக்கு பக்கத்திலே இந்த மணல் ஏரியா ஒண்ணுமில்லாமல் போனவர்கள். அதனால் ஆட்டப்பட்டு ஏக்கர் 40,000 ரூபாய்க்கு இட்டது என்பது நானே பணம் கொடுத்து வாங்க வேண்டுமானாலும் வெறும் 40 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஒரு நிலத்தை இந்த நிறுவனம் வாங்கியது பாராட்டத்தக்கது. அதே இந்த கம்பெனியை எங்களுடைய சாமியப்பன் அவர்கள் வரவேற்று ஒரு மாபெரும் கட்டிடத்தை போட்டு எங்களை வாழ்த்தி இந்த கம்பெனி வந்ததற்கு உறுதியாக நெஞ்சில் நெவிழுடன் மனமான பாராட்டுகிறேன். அவருடைய துணிச்சலையும் பாராட்டுகிறேன். ஆக மொத்தம் எங்களுக்கு இந்த கம்பெனி வருவதால் என்ன கட்டாயம் என்ன செய்து கொடுப்பீர்கள்? இந்த இன்ஜினியர் மாணவர்கள், படிப்பு உள்ளவர்கள், ஏழை எளிய மக்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் படிக்கலாம். இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியான விளக்கம், சரியான இது கொடுக்க வேண்டும். இப்போ எங்களுடைய தண்ணி காவேரி வழியாக வந்து உப்பு தண்ணியாக குடிக்க மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் எங்களுக்கு கால் தண்ணி உள்ளே வராமல் இருக்க சரியான தடுப்பு கட்டி கொடுக்க வேண்டும். சரியான தடுப்பு எங்களுக்கு வேண்டும். காவேரி ஆற்றிலே உப்பு தண்ணி உள்ளே வராமல் இந்த கிராமத்திற்காக இந்த நிறுவனம் எங்களுக்கு தடுப்பு சுவர் கட்டி கொடுக்க வேண்டும் எனக்கும் சொல்கிறேன். இது குழப்பத்தை தீர்வானுங்கள். குழப்பத்துக்கு வேலையே இல்லை. இதில் எப்படியாவது இந்த கம்பெனி வந்து இங்க உள்ளவர் இன்ஜினியர் பல நாள் குடிக்க தண்ணி இல்லாததற்கு பல கஷ்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பல மலேசியாவில் நாட்டுப்பட்டே நம்ம ஊரில் உள்ள மாவட்ட ஆட்சியாளரே, இங்க எங்கள் கிராமத்திற்கு வெள்ளப்பெரும்பலம் ஏற்படுமே இல்லை. காரணம் என்றால் இந்த பகுதியிலே விவசாயம் விவசாயம் என்று அரிசி நிலங்களிலே நட்டு உழுது 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 எந்த பலனுமே இல்லாமல் வீணாக போன பணம், மற்ற காரியங்கள், உடல் உழைப்புகள் எல்லாமே இந்த விவசாய மக்களின் உடல் உழைப்புகள் வீணாமல் போனது அதிகம். இல்லாமல் வீட்டிலே இருக்கிறோம். எங்களால் விவசாயம் செய்ய இயலாது. ஏனென்றால் எங்கள் தந்தைகள் தங்கள் விவசாய நிலங்களை விட்டு எங்கள் பிள்ளைகள் இந்த விவசாயத்திலே கஷ்டப்படக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது
முடியாது என்ற காரணத்தினாலே எங்களை தங்கள் நிலங்களை விட்டு படிக்க வைத்து விட்டார்கள். ஆனால் வேலைக்கு எங்கு செல்வது? கல்கத்தா செல்லணுமா, மும்பை செல்ல வேண்டுமா, சென்னை செல்ல வேண்டுமா? எங்களால் அந்த அதே போன்ற பகுதிகளில் சென்று வேலை செய்ய முடியுமா? ஒருவர் இப்போது கூறிவிட்டு சென்றார், ஆடு மாடு மேய்க்கெல்லாம் செல்லலாம் என்று. அவர் பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க செல்வாரா? சொல்லுங்கள். அவர் பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க அனுப்புவாரா? ஆடு மாடு மேய்க்க நினைக்கிறார் அவரு. ஆடு மாடு இன்னும் அவர் மேய்க்கிறார் நினைக்கிறார் போல இருக்கு. அதனால் இந்த பகுதியிலே நாங்கள் படித்ததற்கு ஏற்ப இந்த நிறுவனம் வந்தால் எங்கள் வாழும் அனல் மின் நிலையம் தேவை 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 என்று கூறி வாய்ப்பு என்று விளக்கம். சரியான ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆகையால் இந்த பவர் பிளான்ட் பெறுவதன் மூலம் மிகவும் எங்கள் கிராமம் பெருமிதப்படுகிறது. நாங்கள் இங்கே 60 பேர் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த 60 சார்பாக நான் ஒருவன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஐயா, கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவன் தான் நான், குமாரகுடி. அந்த கிராமத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மாவட்டத்தை விட்டு மேற்கே உள்ள மாவட்டங்களை சென்றடைந்து பார்த்தால் அங்கே உள்ள மக்கள், தொழிற்சாலைகள், சிறு நிறுவனங்கள் அனைத்திலையும் ஒவ்வொருவராக குறைந்ததாக 100 பேர் 50 பேர் மற்ற நிறுவனங்கள் வந்தால் இங்கே எங்களுக்கு குறைந்ததாக 400-500 பேருக்கு வேலை செய்ய முடியும். திருமணத்தை பற்றி பேசினார்கள். கிட்டத்தட்ட 1 வருட காலம் நான் அங்கே பணிபுரிந்தேன். ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. 4 நாள் உடம்பு சரியில்லை என்று போட்டால்தான் அந்த ஒருவருடைய வருமானம் என்ன என்று இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாசு கட்டுவாரிய ஆலோசனை கூட்டத்தின் தலைவர் பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பாளர் அவர்களே, நான் கீழப்பெருமல்லம் கிராமத்தின் சார்பாக ஞானவேல் என்கின்ற நான் ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட உறுப்பினர் என்ற முறையிலே என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டம் நமது பகுதியிலே என்எஸ்எல் என்ற ஒரு மின் உற்பத்தி நிலையம் வருவதற்கு எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை ஒளிமயமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் முதற்கண் நன்றி 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 என சொல்லி, இந்த நிறுவனம் வருவதிலே எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியானது ஒரு பின்தங்கிய ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நிறுவனம் தான் முதல் காரணம். அந்த அடிப்படையும் அதை இல்லாமல் ஒரு நிறுவனம் என்பது எந்த பகுதியிலே ஆரம்பித்தாலும் எந்த இடத்திலே ஆரம்பித்தாலும் அதை அவர்கள் மாற்றி நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு சலுகைதாரே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு மின் உற்பத்தி நிச்சயமாக இல்லை, அதை எடுத்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எந்த ஒரு ஆட்சேபனை